சிட்டி யூனியன் பேங்க் இப்ப நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். கல்யாணமாலை மதுரை நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தவர்கள் திரு எஸ் பாலசுப்ரமணியன், சேர்மன் எமிரிட்டஸ் சியூபி ஃபவுண்டேஷன், திரு பி செல்வகுமார், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தேனி மாவட்ட தலைவர், திருமதி திரு கந்தசாமி கணேசன், MD பாண்டியன் பிக்கிள்ஸ் மதுரை, மற்றும் டி சங்கரலிங்கம், மீனாட்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மதுரை, மதுரை இம்பா பிரசிடென்ட். வாழ்த்தி சிறப்பித்தவர்களுக்கு கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். திரு மோகன் அவர்களுடைய புன்சிரிப்பில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுன்னு அது ஒரு காரணம். அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் புன்சிரிப்பால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. கலாச்சாரத்தையும் தமிழை போற்றி வளர்க்குறாங்க. இது எல்லாத்தையும் கலந்து செய்கிற போது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமைகிறது. இந்த கல்யாண மாலை குழுவிற்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தமிழர்கள் எங்கெங்கே குடியிருக்கிறார்களோ, கூட்டமாக இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் முத்திரை பதித்தது கல்யாண மாலை. இன்று வரை அதனுடைய சாதனைகள் அது எத்தனை குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறது. மொழிக்கும் செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட பட்டிமன்றத்தை அதில் இணைத்து கொண்டது. பட்டிமன்றம் இல்லாமல் கல்யாண மாலை இல்லை. இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும். கல்யாண மாலை அது கால் பதிக்கிற இடமெல்லாம் வெற்றி மாலை சூட வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கால் நூற்றாண்டு காணும் கல்யாண மாலை நிறுவனத்தின் பெருமை மிகு தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இதயமாகவும் இயக்குனராகவும் இருக்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்து எங்களை ஆசீர்வதித்திருக்கக்கூடிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற இளம் பேச்சாளர்களே, கல்யாண மாலை குடும்பத்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளை கடப்பதென்பது எளிமையான விஷயம் அல்ல. 25 ஆண்டுகளை கல்யாண மாலை கடந்திருக்கிறது. திரு மோகன் ஐயா அவர்களும் அவரது இல்லத்தரசியார் உமாமா அவர்களும் மன வாழ்க்கையில் அரை நூற்றாண்டை கடக்கிறார்கள். 50 ஆண்டுகள். அவர்களது வாழ்வு இன்னும் மீனாட்சி திருஅருளால் செழிக்க வேண்டும், நீடித்த ஆயுளோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று நம் அனைவர் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பட்டிமன்றம் என்பது இருக்கும் வரை, தமிழ் இருக்கும் வரை ஒருவரைத்தான் நினைப்பார்கள், அது தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களைத்தான். மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி பட்டிமன்றம் என்றால் நிரந்தரமாக அவர் பெயர் தான் இருக்கும். சொந்த பிள்ளைக்கே இடம் கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் வந்த பிள்ளைகளை எல்லாம் தன் பிள்ளையாக நினைத்து கொண்டு தமிழை வளர்த்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று வள்ளுவன் சொன்னபடி வாழ்வதற்கு ஒரு சிலர் உண்டு என்றால் அது அவரைத்தான் நாங்கள் உதாரணமாக காட்ட முடியும். அது மதுரைக்கு கிடைத்த பெருமை. இந்த மேடையே ரொம்ப அழகாக இருக்கிறது. அந்த பக்கம் பாருங்கள், நம்ம வைகை
பின்னாடி மீனாட்சி அம்மன் திருக்கோயில், ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜ். நம்ம கட்டியிருக்கிற உருப்படியான ஒரே பாலம் அது மட்டும்தான். 125 வருஷம். இந்த காலத்தில் இது திறப்பு விழாவுக்கு டான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, படித்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். இவ்வளவு காலம் எத்தனை மனிதர்களை தாங்கி இருக்கிறது, எத்தனை பேரின் சிறப்புகளை கண்டு இருக்கிறது, நெருக்கடியை பார்த்துருக்கிறது. இது எல்லாத்த விட எத்தனை தடவை அழகர் இறங்குறத அது பார்த்துருக்கு. அங்கே தானே அழகரே இறங்குறது. இப்போ புதுசாக பாலம் கட்டுறாங்க, போனால் 125 ரூபா கேட்குறாங்க. புது பாலமெல்லாம் வசூல் பாலமாக மாறிய போது இன்றைக்கும் மக்கள் பாலமாக இருப்பது இந்த ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன். இந்த சூழலில் ஒரு வித்தியாசமான தலைப்பை கையில் கொடுத்துருக்குறாங்க. கோடை விடுமுறை கொண்டாட்டமா திண்டாட்டமா? இந்த மாதிரி எங்களையெல்லாம் திண்டாட விடுவது மீரா மேடத்தோடைய இயல்பு. மனித வாழ்க்கையில் விடுமுறை என்பது எப்போ வந்திருக்கும்? வரலாற்றை சுற்றி பார்த்தோம்னா ரோமர்கள்ட்ட இருந்து தான் விடுமுறைன்ற கான்செப்ட் வந்ததுன்னு சொல்கிறாங்க. பிற நாடுகள் மீது படையெடுத்து போய் வென்ற பிறகு வீரர்கள் ஓய்வெடுப்பதற்காக விடுமுறை என்று ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்களாம். விடுமுறை வேறு, விடுப்பு வேறு. விடுப்புனா நீங்களாக எடுக்கிறது, வயிறு வலிக்குது சார், மாமியாருக்கு உடம்பு சரியில்லை சார், பல காரணங்கள் சொல்லி எடுக்கிறது. அதுக்கு பேர் லீவுன்னு பேர். ஹாலிடேனா பெய்டு ஹாலிடே. அரசாங்கமே அல்லது நிறுவனமே உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையிலிருந்து ஓய்வெடுக்க அனுமதிப்பது தான் ஹாலிடே. வெக்கேஷன்றது கோடை காலத்தில் எடுக்கிறது. வெள்ளைக்காரங்க இங்கே வந்த பிறகு இந்த வெப்பம் தாங்க முடியலை, அவங்க எங்கேயாவது குளிர் பிரதேசங்களுக்கு போகணும்னு தேடினாங்க. அப்படி தேடிய தேடல் தான் கொடைக்கானல், ஊட்டி, டார்ஜிலிங், இது மாதிரி கோடை வாசஸ்தலங்கள். வெயிலுக்கு பயந்து அவன் போன இடமெல்லாம் இன்றைக்கி ஹனிமூன் ஸ்பாட் ஆகிடுச்சு. நம்மால் கல்யாணம் ஆனோடனே கொடைக்கானல் போ, ஊட்டி போ, மூணாறு போன்றான். இது வெள்ளைக்காரன் எது கண்டுபிடிச்சானா வெயில் காலத்துக்கு போகிறது. இப்போ நீங்கள் பாட்டுக்கு மடமடன்னு போயிடாதீங்க, இ பாஸ் வாங்கணும். கோவிட் காலத்தில் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே இ பாஸ் வாங்கணும். அதெல்லாம் மறந்துட்டோம் நாம். இப்போ கொடைக்கானல் போனோம்னா இ பாஸ் வாங்கணும். இந்த மாதிரி வெக்கேஷன் என்பது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது பின்னாளில் எல்லாருக்கும் வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதே 1890க்கு பிறகு தான் இந்தியாவில் முறைப்படுத்தினாங்களாம். அதுக்கு முன்னாடி இந்த சண்டே ஹாலிடேன்றது கூட கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற சூழலில் கோடை விடுமுறைன்றது மார்ச், ஏப்ரல், மே. இதில் நிறைய பேருக்கு ஏப்ரல், மே, சில பேருக்கு மே மட்டும் கொடுத்துட்றாங்க. கோர்ட்டுகளுக்கே லீவு இருக்குது. பெரிய பெரிய கேஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அவங்க லீவில் போயிடுறாங்க. அந்த மாதிரி வெக்கேஷன் வர்றது இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விடுமுறை காலமாக இருக்கிறது. இந்த கோடை விடுமுறை கொண்டாட்டமா திண்டாட்டமா? இதுதான் தலைப்பு. கொண்டாட்டமே அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். சங்கரேஸ்வரி ஆறுமுகம் இந்த வயதில் ஆன்மீக பேச்சாளராக மேடை தோறும் சென்று வருகிறார். சைவ சித்தாந்தம் நல்லா படிச்சிருக்கிறார். இருக்கிறதுலே கஷ்டமானது சைவ சித்தாந்தம். அதை ஒழுங்காக படிச்சிருக்கிறார். ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ படிச்சிருக்கிறார். சங்கரங்கோயிலுக்காரங்க நல்ல பேச்சாளர், ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அந்த ஊர் பெருமையை நிலைநாட்டுகிறார்கள். இந்த மாதிரி புதிய பேச்சாளர்களை அடையாளம் காண்பது என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு குணம். அது மீரா மேடத்திட்ட ரொம்ப இருக்கு. எல்லாம் கொண்டாட்டங்க. லீவு விட்ட அன்னைக்கு பயலுக வாசல்லேருந்து அந்த பைக்கட்டை எரிவாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கோட 7ஆம் கிளாஸ் அவுட், அடுத்து ஐயா 8ஆம் கிளாஸ்னுவான். அந்த பை எங்கே போய் செதறும்னு எவனுக்கு தெரியாது. அது சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு சங்கரேஸ்வரி. அவங்களோட பேசுவதற்கு சங்கர். வரலாற்றுத்துறை மாணவர், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கேற்று
சங்கரா டிவி இல்லையா, பேசியிருக்கிறார். இப்போ இந்த டிவிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா சூப்பர் சிங்கர் மாதிரி சூப்பர் பேச்சாளர்னு சிலரை கண்டுபிடிச்சிருக்கு. அதில் தேனியிலிருந்து போய் தேறியவர். தேனி ஒரு அழகான ஊர், சுற்றி மலைகள், நிறைய காய்கறிகள் விளைகிற ஊர். அதனால் அவர் ரொம்ப நல்லா பேசுவார், கொண்டாட்டமேன்னு. அடுத்து சிவ சதீஷ்குமார் அவர்கள், பேராசிரியர், யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாரு, அதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. பொள்ளாச்சிக்காரர், பொள்ளாச்சியும் ரொம்ப அருமையான ஊர். தமிழ்நாட்டுக்கே இளநீர் தருகிற ஊர்னால் அது பொள்ளாச்சி தான். அங்கேருந்து பேரூர் ஆதீனத்தின் சார்பில் தங்கி படித்து இன்னைக்கு நிறைய நூல்கள் எழுதுகிறார். இவர் எழுதுகிற நூல்களை அறநிலையத்துறையே வெளியிடுகிறது, இந்து சமய அறநிலையத்துறை. அந்த அளவுக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். தொலைக்காட்சிகளில் சுகிசிவம் ஐயா, தமிழறிஞர் சாலமன் பாப்பை ஐயா எல்லார் தலைமையிலையும் பேசியிருக்கிறார். இந்த 3 பேரும் கொண்டாட்டமே அப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இது என்ன கொண்டாட்டம், திண்டாட்டம் தான். சுத்தம் சுகாதாரத்தை பற்றி, பாதுகாப்பை பற்றி சரியாக சிந்திக்காத தலைமுறை இருக்கிற ஒரு நாடு நம்ம நாடு. இதை சொல்கிறது எனக்கு வருத்தம், ஆனால் வேறு வழி இல்லை. பொது கழிப்பிடங்கள், பொது இடங்களில் மிக மோசமாக வைத்திருக்கணும். என்றைக்காவது நீங்கள் போய் பாருங்கள், பஸ்ஸு நிற்கிற இடமெல்லாம் அவ்வளோ சுத்தம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஜனங்களாக நாம் இருக்கிறோம். ஜனங்கள்னு நான் சொல்கிறது நம்மளை மட்டும் இல்லை, பொறுப்பில் இருப்பவர்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். தண்ணியே இல்லாத நிலையில் என்னையா கொண்டாட்டம்? பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயினுக்கு போனால் ட்ரெயின் கிடைக்கிறதே இல்லை. என்னதான் ஏன் செய்கிறது? நாங்கள் இந்த பயல்களை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஃபிசா சலீம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரோனமி. எக்கானமி மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சர் அக்ரோனமின்னு ஆக்கிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் துறை, விவசாயத்துறையில் இருக்கிறாங்க. திருக்கோயிலூர், கள்ளக்குறிச்சி பக்கம் திருக்கோயிலூர். இஸ்லாமிய சமூகத்திலிருந்து பேச்சாளர்களாக வருவது என்பது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி வெளியில் போய் வந்து இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய இயல்பில் கொஞ்சம் சிரமம். ஆனால் அந்த துறை, அந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு பேச்சாளராக வளர்கிறார்கள் என்றால் எல்லாரும் அவங்கள வாழ்த்தணும். சீனத்துக்கு போயும் சிறந்த கல்வியை தேடு அப்படின்னாரு நபிகள் நாயகம். இந்த கல்வியை தேடி தான் கற்றது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அதை கடத்துவதும் கல்வியாளர்களின் கடமை என்பதை இந்த பொண்ணு நிரூபிக்கிறாங்க. அதே அணியில் ஹர்ஷிதா, ஈரோட்டுக்காரங்க, நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இறுதி சுற்று வரை போய் போராடினவங்க. தமிழ் இலக்கிய மாணவி, இப்போதான் எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க. நிறைவாக பேசுவதற்கு தம்பி தங்கமுத்து அவர்கள் தருமபுரியிலிருந்து வந்திருக்கிறார். இப்போ எத்தனை தொகுதி இங்கே இருக்குது தெரியுமா? அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி இருக்குது, இந்த பக்கம் தருமபுரி இருக்குது, அந்த பக்கம் ஈரோடு இருக்குது, இந்த பக்கம் தேனி இருக்குது. இருக்கிறதுலே எதிர்பார்க்கிற தொகுதி எத்தனை தொகுதியாக இருக்குது? எல்லாம் உம்முன்னு உட்காந்துருக்கு. இதை பாதுகாக்கிறதுக்கு சிசிடிவி போட்டால் அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு அருமையான கூட்டம் இங்கே வந்திருக்கிறீங்க. இது பெரிய ஹால். சன் டிவி பட்டிமன்றத்துக்கு தான் இவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் நம்ம ஊரில் கல்யாண மாலை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கும் மதுரை மக்கள் பெருந்திரளாக வந்திருக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். கோடை விடுமுறை குடும்பங்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்கிற இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. கொண்டாட்டமே என்று சொல்ல வருகிறார் சங்கரேஸ்வரி ஆறுமுகம் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். போத்தீஸ் சம்மர், ஆடைகளோடு அக்கறையும். வாங்க படிக்கலாம்.